ஹலோ அண்ணே, அவ இப்ப ஆசிரமத்துல தானே இருக்கா. சாந்தினே ஒரு முதியவங்க ஆசிரமம். அண்ணா, இன்னொருத்தனும் வந்திருக்கானே. அவனை பார்க்கும்போது எனக்கு நம்ம மஃப்டியில் வந்திருக்க போலீஸ்கார மாதிரி தானே தெரியுது. அப்படியா? நீ அவளையே ஃபாலோ பண்ணிட்டு சரிங்கண்ணா. பாய், அந்த ஜான்சி ஏதோ சாந்திங்கிற ஆசிரமத்துக்கு போனாலாம். அவ பின்னாடி ஏதோ மஃப்டியில் இருக்கிற போலீஸும் போனதா சொல்றான். இவனே கண்கூட பார்த்துருக்கான். இது எல்லாத்துக்கும் அவ தான் காரணமோன்னு ஒரு டவுட்ல தான். ஏய் சூத்தியா, ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சா இப்படிதான்டா நடக்கும். நான் அவளை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். இப்ப உறுதியாயிடுச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. திடீர்னு நான் இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். ஹராமி அவதான், அவளேதான். போய் வண்டி எடுங்கடா, போங்க. வாங்க. வணக்கங்க. வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேணாம். இது வெறும் ஆசிரமமா, அநாத ஆசிரமமா, இல்ல முதியோர் இல்லமான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். புதுசா வரவங்களுக்கு இது ஆசிரமம், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு கோவில். உங்க எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்கிற அந்த புண்ணியவானோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. நாங்க அவரை பாசமா பெரிய ஐயான்னு கூப்பிடுவோம். பெரிய ஐயாவா? வாங்க உள்ள போலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வருண் பிரகாஷ், நீ இன்னும் உயிரோட இருக்கியா? தட்டுல சாப்பாட்டை மிச்சம் வைக்க கூடாது, சாமி பிரசாதத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழறன்னா உன்னை எப்படி விட்டு வச்ச? உன் விஷயத்துல என்னோட கணக்கு கொஞ்சம் தப்பா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி? ஆமா, நீ எப்படிடா உயிரோட வந்த? நீ நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் நான் கும்பிடுற கடவுளுக்கு என்னடா வேலை? நீயே தானே சொன்ன சாமியோட பிரசாதத்தை கெட்டு போக விடக்கூடாதுன்னு. அட பைத்தியக்காரா, சாமியோட பிரசாதம் என்னைக்கும் கெட்டு போகாது. அதை பசிச்சவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன அனுப்பி வச்சாரு. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு பவித்திரமான இடத்துல உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனோட நிழல் கூட விழக்கூடாது. கெட் அவுட், கெட் அவுட். சும்மா கத்தாத. என் கண்ல இருந்து தப்பிச்சு உயிரோட வாழ்றவ என்ன பார்த்த உடனே இதயம் வெடிச்சு செத்து போயிட்டான்னு நியூஸ் வரக்கூடாது. ஏய், ஒரு தடவை சாவ ஜெயிச்சவனுக்கு அடுத்த தடவை சாவு வந்தாலும் பயம் வராதுடா. இங்க பாரு, நீ என்னைக்கு என்னோட ஆபீஸ் வாசப்படிய மிதிச்சியோ அமைதியா நிம்மதியா இருந்த என்னோட வாழ்க்கை ஆர்ப்பாட்டத்துல முடிஞ்சிருச்சுடா. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். இந்த ஃபைனான்சியல் ஆடிட் ரிப்போர்ட் பிரகாரம் நம்ம கம்பெனி இப்போ ரொம்ப ப்ராஃபிட்ல இருக்கு. இதுக்கு பின்னால நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட உழைப்பு நிறையவே இருக்கு. அதனால நம்ம கம்பெனியை நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு இந்த தடவை ஒரு மாச போனஸோட 7% சேலரியை இன்க்ரீஸ் பண்ற தீர்மானத்துக்கு உங்களோட ஒப்புதல் தேவைப்படுது. நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். சார், அதே மாதிரி நீங்க எது செஞ்சாலும் அது நம்ம கம்பெனியோட நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா சார். தேங்க்யூ. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு ஆல். ஒன் மோர் திங். இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு பிரஸ்டீஜியஸ் டெண்டர் கிடைச்சிருக்கு. நம்ம நாட்டுல எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கிடைக்காத குளோபல் டெண்டர் இப்போ நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு.
So I need all support from our dignitary. எங்க சப்போர்ட் எப்பவும் உங்களுக்கு இருக்கும் சார். என்னங்க எல்லாத்துலயும் உப்பு கரெக்டா தான் இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி தாங்க சமைச்சேன். எதுக்காக மறுபடியும் உப்பு போட்டுக்கிறீங்க? கொஞ்சம் தானே. ஆமா, அப்படியே சொரணை வந்துட்டாலும் என்ன பண்ணுவீங்க? பேசாம இருங்க. ஏய், எதுக்கு எங்களை பார்த்து சிரிக்கிற? நீங்க சண்டை போடுறீங்களா கொஞ்சறீங்களானே தெரியல. நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? பாசத்துல போடுற சண்டைப்பா. நீங்க சாப்பாட்டுல உப்பு அதிகமா சேர்த்துக்கிறீங்கன்னு அம்மா உங்களை மிரட்டுறத பாக்கும்போது பாசத்துல போடுற சண்டை மாதிரி தான் இருக்கு. அம்மா, அப்பாவை நீங்க எப்படியோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாலும் இத்தனை வருஷம் ஆகியும் அப்பா மேல இருக்கிற லவ் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லையேம்மா. இன்னும் அந்த அந்த வயசுல எப்படி இருந்திருப்பீங்க நீங்க? அதிக பிரசங்க வாய மூடுறேன். இது ஒண்ணும் லவ் இல்ல, அவரோட ஆரோக்கியத்து மேல அக்கறை, அவ்வளவுதான். நம்பிட்டேன். நான் தவம் இருந்து பெத்த முதல் பொண்ணு போன் பண்றா. அப்பா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, சொல்றத கேளுங்க. இது என்னோட போன். என் போனுக்கு கால் வந்ததுனால அத முதல்ல நான் தானே எடுத்து பேசணும். உங்க ரெண்டு பேருக்கும் உங்க போன்ல போன் வந்தா பேசுங்க. சோ டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னால நீங்க ரெண்டு பேரும் ஹலோ எப்படிமா இருக்க? பாருமா இவங்க உங்க கூட நிம்மதியா போனே பேச விட மாட்டேங்கிறாங்க, தொல்லை பண்றாங்கம்மா. என்ன பண்ண சொல்ற? இவங்க பக்கத்துல இருந்து கத்துறதுனால எதுவும் கேட்கல. எல்லாரும் நல்லா இருக்கோம். நானும் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அம்மாவும் நல்லா இருக்காமா. ஒரு நிமிஷம் இருமா, இந்த ரேஷ்மி பாலு உன் கூட பேசணுமா? ரொம்ப தொல்லை பண்றா, இல்லன்னா போனை புடுங்கி பேசிடுவா போல இருக்கு. இந்த புடி பேசு. பாருக்கா, உன்கிட்ட பேசலாம் நினைச்சா அப்பா என்ன வாலுன்னு சொல்றாரு. ஏய் வாலு, அவரு கரெக்ட்டா தான் பாத்தீங்களா? போக்கா, நீயும் அப்பா மாதிரி தான் பேசுற. சும்மா சொன்னேமா. அம்மா கிட்ட ஒரு நிமிஷம்க்கா, இந்தாமா. தங்கம், அம்மா எப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிடுறல்ல? நான் நல்லா இருக்கேம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா என்னவோ. நீ எங்க கூடயே இருந்து அப்பாவோட பிசினஸ பாத்துட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமாமா. எங்களோட பேச்ச கேட்காம போய் ஐபிஎஸ் தான் படிப்பேன்னு சொல்லி ஒத்த கால நின்னுட்டு இருக்க. ஏய், அது அவளோட லட்சியம்டி, செய்யட்டும். என்னோட அக்கா ஐபிஎஸ் ஆபீசர் ஆக போறாங்க, சும்மா தெரிக்க விட போறாங்க. தெரிக்கட்டும். ஏண்டி, அவ லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பேசி முடிய. ஹலோ, சொல்லுமா. இந்த பால் இருக்கால, உன்கிட்ட பேச விடாம கலாட்டா பண்ணிட்டே இருக்கா. அக்கா இல்லக்கா, நான் எதுவும் பேசல. இவங்க போய் சொல்றாங்க. ஹலோ, சத்தியமா சொல்றேன். ஐயோ, போனே கட் ஆயிடுச்சு. என்கிட்ட தரல. எப்படி இருக்காளோ என்னவோ. Hey, सुनो, वीपी ग्रुप ऑफ कंपनियोட ஃபுல் இன்ஃபர்மேஷன், कंपनी चेयरमैन का फोन नंबर இந்த நிமிஷமே எனக்கு வேணும், உடனே வேணும், समझा? जाओ. ஹலோ சார், மும்பைல இருந்து கால் வந்திருக்கு. மும்பைல இருந்தா? எஸ் சார். கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். Congratulations Mr. Varun Prakash. Thank you very much. May I know who is on the line please? Oh, I'm sorry. Let me introduce myself. मेरा नाम है बद्री प्रकाश. मुंबई में எல்லாரும் என்ன அன்போட பாய்னு கூப்பிடுவாங்க. பத்ரி பிரகாஷ். பிரகாஷ் என்ற சர்நேம் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கு. நைஸ் டாக்கிங் டு யூ. हाँ प्रकाश भाई, நம்ம நாட்டிலேயே முக்கியமான டெண்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு விஷ் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ. இப்படி ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்ல நாங்களும் கூட இருந்தா எங்க பிரஸ்டீஜும் உங்க கூட சேர்ந்து ஏறும். ஓ, அதுக்கு என்ன, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால அது எங்க கம்பெனிக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓ நைஸ். இவ்வளோ சீக்கிரம் உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெரி நைஸ். ஓ, உங்க பேச்சில் இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். அது இருக்கட்டும், நீங்க எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? எங்க பிறந்து எங்க வளர்ந்தாலும் நம்ம தாய்மொழியை மறக்க முடியுமா? குட். நானும் அங்க பிறந்து வளர்ந்தவன் தான்.
அதுக்கப்புறம் பிசினஸ்க்காக மும்பையிலேயே செட்டில் ஆயிட்டேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் இன்விடேஷன். வெல்கம். தேங்க்யூ. கிரேட். வணக்கம் பிரகாஷ் ஜி. வெல்கம் பத்ரி பிரகாஷ். பை இவர் யாரு? இவன் கிஷோர் சந்துரு. என்னுடைய எல்லா பிசினஸுக்குமே இவன் தான் ஹோல் அண்ட் சோ. சொல்ல போனா என் மகன் மாதிரி. வெரி நைஸ். நம்மளோட இந்த மாதிரி ஒரு ஆள் எப்பவும் இருக்கணும். உட்காருங்க. ஷூர். தேங்க்யூ சார். பேட்டோ. தேங்க்யூ. நம்ம தாய்நாட்டில் பிசினஸ் பண்ற ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கம்மி தான். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்க கம்பெனியை அப்படியே மேல இருங்க. எங்க கம்பெனி உங்க கம்பெனின்னு பிரிச்சு பேசாதீங்க. நம்ம கம்பெனின்னு சொல்லுங்க. ஓ, ஐ அம் வெரி சாரி. அது என்னோட லாயல்டி அதான் அப்படி பேச வைக்குது. சாரி எல்லாம் எதுக்குங்க? சரி வாங்க, நம்ம கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபைல் எல்லாம் நம்ம சீக்கிரமா சப்மிட் பண்ணியாச்சு. Dear friends, I could like to introduce our VP family new member, Mr. Badri Prakash from Mumbai. நமஸ்தே. இந்த நாட்டிலேயே சின்சியாரிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் பேர் வாங்கின நம்ம கம்பெனிக்கு குளோபல் டெண்டர் கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தில் மேஜர் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இவர் முன் வந்திருக்காரு. ஸோ வி நீட் டு அப்லாட் தட் பிரசன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ட்ரஸ்டிங் அஸ். தேங்க்யூ. சூப்பர்ப். பாய், என்ன விஷயம் அவ்வளவு டீப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த ஒரு பிரஸ்டீஜியஸ் கம்பெனியோட பொருளும் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போகணும்னா அதோட டூப்ளிகேட்டை விடணும். அதுக்கப்புறம் நாமளே அந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ற மாதிரி செல்லர்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஒரிஜினல் ப்ராடக்ட் சப்ளை டிமாண்ட் கம்மியாகணும். கம்பெனியில அந்த ப்ராடக்ட் அப்படியே தங்கி லாஸ் ஆகணும். சம்ஜா? இதுல நமக்கு என்ன லாபம் பாய்? நாமளும் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் தானே, நமக்கு லாஸ் ஆயிடும்ல. அதான் கேம். லாஸ் ஆனாதான் அதுல இருக்கிற டைரக்டர்ஸ் கம்பெனியை விட்டு வெளியே போவாங்க. அவங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டை நிறுத்திட்டு மார்க்கெட்ல மறுபடியும் ஒரிஜினல் ப்ராடக்ட்டை சுத்த விடுவேன். சூப்பர் ஐடியா பாய்.
கிஷோர் ஆ? விபி ட்ரெண்ட் எப்படி இருக்கு? இங்க பாருங்க பாய், பாருங்க. நம்ம ஷேர்ஸ் எல்லாமே ஐல தான் இருக்கு. பாத்தீங்களா? நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து வந்திருக்குல்ல அந்த ஷேர்ஸை அண்டர் வேல்யூ பண்ணி சேல் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடு. கேம் நம்பர் 2. என்ன பிரகாஷ் இது? லுக் அட் தி ஸ்டேட்மெண்ட். சென்செக்ஸ்ல நம்ம கம்பெனியோட ட்ரெண்டிங் ஃபாலிங் டவுன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ட்ரேடிங் செக்டார்ல அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. நம்ம கம்பெனி வரை இப்ப லாஸ்ல இருக்கிறத அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஐடியா ஆகட்டும், டூப்ளிகேட் வந்ததே இல்ல. லோக்கல் மார்க்கெட்ல நம்ம ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் அதிகமா வருது. I think you are lost our capability. இது இப்படியே போச்சுனா we should all take our shares completely back. You should do something. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இது வரைக்கும் நம்ம கம்பெனில இந்த மாதிரி நடந்ததில்ல. புதுசா வந்திருக்கிற பத்ரி பிரகாஷ் ஷேர்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வித்தியாசம்லாம் வந்திருக்கு. அவர் வர சொல்லிருக்க, அவரே கேட்கலாம். A warm morning to all my directors. என்ன மிஸ்டர் பிரகாஷ், அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு ஃபோன் பண்ணீங்க? நான் விஷ் பண்ணதுக்கு டைரக்டர்ஸோட ரியாக்ஷனை பார்த்தா விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. எஸ் மிஸ்டர் பத்ரி. நம்பர் 1, மார்க்கெட்ல எங்க கம்பெனியோட ப்ராடக்ட் என்னைக்குமே டூப்ளிகேட் வந்ததில்ல. இப்போ வந்திருக்கு. Is it? என்ன சொல்றீங்க? தப்பு தப்பு. டூப்ளிகேட்டை உடனே சீஸ் பண்ணுங்க. மேனுஃபேக்சரர்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்து இது எல்லாத்தையும் உடனே பேசாதீங்க. I will let you know later. நம்பர் 2, நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அண்டர் வேல்யூ பண்ணி மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். Before I need to tell you something. இதுக்கு முன்னாலலாம் இந்த மாதிரி இல்ல. நீ இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. You mean to say இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? இத்தனை பேர் இருக்கீங்க, வேற யாராவது இதை செஞ்சிருக்கலாம்ல? மிஸ்டர் பத்ரி பிரகாஷ், நீங்க பண்ண காரியத்தை நினைச்சு நீங்களே வெட்கப்படணும். ஒரு பொண்ணா இருந்து நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஒரு குழந்தைய பெத்துக்கும் போது அந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும் தான் நாங்க வேண்டிக்குவோம். ஆனா நீங்க உங்களை மாதிரி தாய்க்கு துரோகம் பண்ற பிள்ளைங்களா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கல. கரெக்டா சொன்னீங்க மேடம். நீங்க செஞ்ச தப்ப மூடி மறைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சத்தமா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ற சில ஆளுங்களால தான் கம்பெனியை இழுத்து மூடிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே நான் சொல்றேன் மிஸ்டர் பத்ரி, எங்க கம்பெனியோட இன்டெலிஜென்ட் டீம் ரொம்பவே ஒர்க் பண்ணி டூப்ளிகேட்லாம் சீஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. டூப்ளிகேட்டை சப்ளை பண்றது வேற யாரும் இல்ல, உன்னோட கிருஷ்ணகுமார் தான். இவனா? எஸ். மரியாதையா உங்களோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் கம்பெனி கிட்ட சரண்டர் பண்ணிட்டு கம்பெனியோட டைரக்டர்ஷிப்பை ராஜினாமா பண்ணுங்க. எப்படி வந்தீங்களோ அப்படியே மரியாதையா மும்பைக்கு ஓடி போயிடுங்க. என்ன